Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் zucchini egg scramble பண்ண போறோம். இதுக்கு வந்து காலிஃப்ளவர் நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் ஃபுல்லா எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து இன்னொரு zucchini vegetable எடுத்துர்க்கேன். இதுதான் அந்த zucchini vegetable. ஏற்கனவே வந்து நம்ம வெஜிடேரியன் கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்ச ஒரு டிஷ் போட்டிருக்கோம். இதுவும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் லோ. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ zucchiniயில் எடுத்திங்கன்னா இந்த zucchini காயில் வந்து ஒரு காய் ஒரு மீடியம் சைஸ், இது மீடியம் சைஸ் காய். இது வந்து பச்சை கலர்லேயும் வருது, நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 6 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இப்போ காலிஃப்ளவர் எடுத்திங்கன்னா 100 grams வந்து 5 grams இருக்குது. இது வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் கூட நம்ம செய்கிற எல்லா வெஜிடபிள்ஸை காட்டிலும் இந்த நம்ம எக் ஸ்க்ராம்பிள்டு பண்ண போகிறோம் இல்லையா, இதில் வந்து குறைச்ச கார்போஹைட்ரேட்ஸ் தான். இப்போ எக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கில் 1 கிராமுக்கு கீழே தான் இருக்குங்க. 0.6 grams தான் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து பேலியோ டயட்லலாம் எக்கை வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிட்றாங்க. ஒரு 4 எக்ஸ் கூட சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து நம்ம செய்கிற டிஷ்ஷஸில் லோ கார்போஹைட்ரேட் டிஷ்ஷஸாக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய டிஷ்ஷஸ் நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் நம்ம எது யூஸ் பண்ணலாம், அதில் கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாம், எப்படி நம்ம செய்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கி வந்து எக் ஸ்க்ராம்பிள்டு பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸை போட்டு நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை வெங்காயம் எடுத்துருக்கேன். இதில் வந்து 5 grams இருக்குது. வெங்காயத்தில் 10 grams நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ புதினா, இதில் வந்து நான் இன்னொரு இது கூட கொத்தமல்லிக்கு பதிலாக வந்து நான் அந்த சோம்பு கீரை வச்சுருக்கேன். தில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வடை செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். அதனால் நான் கொத்தமல்லிக்கு பதிலாக வந்து நான் இதை எடுத்திருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தில் லீவ்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கூட கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தால் கூட நான் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கைப்பிடி தான். அதனால் வந்து இதில் உங்களுக்கு ரொம்ப வராது. அதே போல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் வந்து ரொம்ப கிடையாது. இப்போ இதில் எல்லாமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிற டிஷ். அதனால் நம்ம இப்போ பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர், இதை வந்து zucchini வந்து நம்ம துருவிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து பாயில்டு வாட்டரில் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் நம்ம வந்து ஜஸ்ட் கொஞ்சம் போட்டோன்னா இது வந்து நல்லா தூள் ஆகிடும். அதே போல் நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் வந்து வச்சு இதை வந்து நல்லா தூள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை பண்ணி எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு நான் கொஞ்சம் மிக்சியில் காட்டுறதுக்காக வந்து நான் கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் சின்னதாக இது மாதிரி பண்ணிக்கோங்க, போட்டு காட்டுறேன். இப்போ நான் மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் ஒரே ஒரு பல்ஸ் இது தான் கொடுத்தேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் பொடியாகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ராம்பிள்டுக்கு வந்து அப்படியே வெஜிடபிளாக இருக்காது. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இதில் வந்து நீங்கள் ஆம்லெட் கூட பண்ணலாம். இதே மாதிரி யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் முட்டை போட்டு நீங்கள் ஆம்லெட் பண்ணலாம். நான் வந்து 2 முட்டை எடுத்துருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ஸ்க்ராம்பிள்டு பண்ணுறேன். இப்போ நான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இதுவும் பல்ஸ் மோடில் தான் வந்து நான் போட்டேன். பாருங்கள், நல்லா வந்து குட்டி குட்டியாக அடித்து நம்ம வந்து சாப் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. சாப்பும் பண்ணிக்கலாம், பட் அது டைம் எடுக்கும். அதே மாதிரி மிக்சியில் வந்து போட வேண்டாம், ரொம்ப தூள் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் சாப் பண்ணிக்கோங்க, சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இதிலே வந்து நான் zucchiniயும் போட்டு இதை எடுத்துகிட்டு நான் zucchiniயும் போட்டு வந்து நான் துருவிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து துருவிக்கலாம், இல்லைனா வந்து சாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த zucchini வந்து வெறும் அந்த மேலே இருக்கிற அந்த பச்சை கலரில் இருக்கிற காம்பை மட்டும் நம்ம எடுத்துட்டோன்னா இது இப்படியே கட் பண்ணி போடலாம். இது தோல் சீவணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் துருவி போட்டாலும் தோல் சீவ வேண்டாம், துருவி அப்படியே போட்டுடலாம்.
இப்போ நான் இதை வந்து சாப் பண்ணிட்டேன். இப்போ காலிஃப்ளவரில் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் வந்து நம்ம சாப் பண்ணி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இதெல்லாமே சாப் பண்ணிக்கலாம். வெங்காயமும் வந்து அதிலே போட்டுடலாம். இதை வந்து இதெல்லாம் வந்து வேலை சீக்கிரம் முடியும், அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இதை சாப் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் நான் பச்சை மிளகாவும் போட்டுடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதையும் வந்து நம்ம சாப் பண்ணிட்டோம். இப்போ முட்டை அடித்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து சும்மா ஒன்றும் பாதியமாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தில் லீவ்ஸு, கருவேப்பிலை, புதினா. அந்த தில் லீவ்ஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் வந்து நான் கொத்தமல்லி போடலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் காயுது. இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் காய் வந்து நல்லா பல்ஸ் மோடில் சாப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடியும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம புதினா, கருவேப்பிலை, தில் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இந்த தில் லீவ்ஸ் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கூட வந்து பண்ணலாம், எல்லா காயோட பண்ணலாம், அப்புறம் ரசம் கூட பண்ணலாம். இதில் கர்நாடகாவில் வந்து பக்சாருன்னு சொல்லுவாங்க, அந்த பருப்பு கீரை போட்டு ரசம் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த தில் லீவ்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுதான். தமிழில் வந்து சோம்பு இலைன்னு சொல்லுவாங்க, சோம்பு கீரை. வதங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு. இது கலக்கி விடுங்க. நீங்கள் வந்து வெங்காயம் நிறைய போட்டாலும் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டேன். நீங்கள் வந்து ஒரு 2 வெங்காயம் போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நீங்கள் வந்து சாப் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கனாலும் அது அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் நினைக்கிறேன். இதை நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஜுக்குனி வெஜிடபிள் வந்து குக்கும்பரோட குரூப் சேர்ந்தது. அது வந்து லோ அண்ட் கேலரிஸ் கூட, அதனால இது ரெண்டுமே வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்க இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து ஏன் இந்த வீடியோ போட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான், எதில் கார்போஹைட்ரேட்ஸ் கூட இருக்குது, எது வந்து நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உதவும். டயபெட்டிக் வந்து ரொம்ப நல்லது. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் நிறைய சாப்பிட சாப்பிட அது சுகராக தான் மாறுது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்.
இது இப்போ நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நம்ம வந்து இப்படியே வந்து வேக வைக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பல்ஸ் மோடில் வந்து நம்ம மிக்சியில் போட்டதுனால இதை வந்து உங்களுக்கு ரொம்ப மூடி போட்டு வேக வைக்கணும்னு ஒன்றும் இல்லை. எப்படியே வேகட்டும். இதுலேயே வந்து நீங்கள் ஆம்லெட் பண்ணலாம். இந்த வெஜிடபிள் இதே மாதிரி இதே ப்ராசஸில் ஒரு 4 எக்கை வந்து நீங்கள் பீட் பண்ணி இந்த வெஜிடபிள் அதில் போட்டு கலக்கி வந்து நீங்கள் ஆம்லெட் பண்ணலாம். இப்போ இது ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா காலிஃப்ளவர் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணி அது ஆக்சுவலாக பிளான்ச் பண்ணியிருக்கு. அதனால வந்து உங்களுக்கு பாதி வெந்த மாதிரி தான். நல்ல பாயிலிங் வாட்டரில் தான் நம்ம போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் பிளான்ச்சிங். அதனால அது நம்ம போட்டதுனால வந்து உங்களுக்கு எல்லாம் வெந்துருச்சு காய். இப்போ வந்து என்ன பண்ணலாம், சென்டரில் முட்டையை நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். நீங்கள் எல்லா காயிலையும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அது ஸ்க்ராம்பிள்ட் ஆகிறதுக்கு. அதனால நீங்கள் இது மாதிரி வந்து காயை வந்து நல்லா ஓரமாக வந்து ஒதுக்கிட்டு நீங்கள் நடுவில் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வந்து நமக்கு ஸ்க்ராம்பிள்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கலக்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் கூட போட்டுக்கலாம். அது போட்டுட்டோன்னா சீக்கிரமாகவே வந்து நமக்கு டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதே வந்து வெஜிடபிளில் நீங்கள் போட்டு கலந்தீங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். இதை இல்லை நீங்கள் இப்படியும் பண்ணலாம். தனியாக வந்து இதை ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு முட்டையை வந்து தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் சீக்கிரமாக முடியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ கலந்துடலாம். நம்ம பாருங்கள் நல்லா ஸ்க்ராம்பிள்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கலந்துட்டோன்னா இது வெஜிடபிளோட நல்லா கலந்துடும். நமக்கு முட்டை போட்ட கலரு எல்லா கலரும் ஒன்றா இருக்குது. நமக்கு வந்து zucchini வந்து அந்த எல்லோ கலர் வந்து எல்லா வெஜிடபிளுமே வந்து கலர் அதே கலர் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்கு வந்து தெரியல. இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான zucchini காலிஃப்ளவர் எக் ஸ்க்ராம்பிள்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த நம்ம தில்லிஸ் போட்டது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாம். நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்து நல்ல ஒரு ஹெல்த்தி லிவிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சி வந்து நம்ம சாப்பிட்றதுன்னு. இது வந்து உங்களுக்கு ரைஸுக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ சப்பாத்தியில் வந்து நம்ம வெஜிடபிள் போட்டு சப்பாத்தி பண்ணுறோம். கோதுமை மாவில் வந்து நமக்கு கொஞ்சம் கூட கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இப்போ வெஜிடபிள்ஸில் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அது வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு நார்மல் பர்சன்ஸ்க்கு 250 grams கார்போஹைட்ரேட்ஸு, டயபெட்டிஸ்க்கு 45 to 60 தான் சாப்பிடணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சி சாப்பிட்றதுன்னு. இது ஏன் நான் குறைச்சி சாப்பிட சொல்கிறேன்னா, டயபெட்டிக் இருக்கிறவங்க கட்டாயம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்கணும். அதே போல் வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் குறைக்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து என் சொந்த அனுபவத்தில் தான் வந்து இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நான் செய்கிறேன். இது என் ஃபேமிலிக்கு நான் செய்கிற டிஷ்ஷஸ் தான் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி இதில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிது. இது எனக்கு யூஸ் ஆன மாதிரி, எங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் ஆன மாதிரி உங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி தான் நான் இது மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாம் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு நோ கார்போஹைட்ரேட்ஸ்னால் அங்கே கீட்டோ, பேலியோ டயட் ரெசிபீஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அது வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது வந்து நம்ம சாப்பிட்றதுல எப்படி கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சல நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு ஹெல்த்தி லிவிங் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போடுறோம். நீங்களும் வந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறையா கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக லைக் கொடுங்க. தொடர்ந்து வேறு ரெசிபீஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.